ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓவர் ஹெட் காஸ்ட் வேரியன்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்த்துருக்கோம், லேபர் வேரியன்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஓவர் ஹெட் காஸ்ட் நம்ம வேரியன்ஸ் பார்க்க போறோம். இந்த ஓவர் ஹெட் காஸ்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவர் ஹெட்ல ரெண்டு விதமான ஓவர் ஹெட் உண்டு. ஒன்னு வந்து பார்த்தா ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வேரியன்ஸ், இன்னொன்று வேரியபிள் ஓவர் ஹெட் வேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 கேட்டகரிஸை நம்ம பிரிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேரியன்ஸ், ரெண்டாவது வால்யூம் வேரியன்ஸ், அப்புறம் எஃபிசியன்சி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ், கெப்பாசிட்டி வேரியன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபார்முலாஸ் ஓரியன்டாக நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான காஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒன்று ஸ்டாண்டர்ட் காஸ்ட், இன்னும் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண காஸ்ட்டுக்கும் ஆக்சுவலாக நடந்த காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் காஸ்ட் வேரியன்ஸ். So standard cost of actual output. So standard cost of actual output அப்படின்னா standard hours into standard rate. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நடக்குது. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்ட் பெர் யூனிட் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ரேட். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஆக்சுவல் அவுட்புட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்டா எவ்வளவு ஹவர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கிடையாது, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ரேட் இதான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட். ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்னா என்னது? ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து காஸ்ட் வேரியன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வேரியன்ஸ். வால்யூம் வேரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட். ஓகேங்களா? ஸோ வால்யூம் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம்னா நம்ம ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி அண்ட் பட்ஜெட்டோட பேஸ் பண்ணி. பட்ஜெட்டுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டுக்கும் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி இருக்கும். பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கும் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வால்யூம் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்டா இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு இவ்வளவு ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ஆக்சுவலா அதாவது ஸ்டாண்டர்டா இவ்வளவு அவுட்புட் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அதுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆகுது. ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு வந்து எவ்வளவு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், இதோட டிஃபரன்ஸ் தான் வால்யூம் வேரியன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட், இதான் ஃபார்முலா. அப்புறம் எஃபிசியன்சி வேரியன்ஸ். எஃபிசியன்சி வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபிசியன்சி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், அவங்க எவ்வளவு ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களோட ஹவர்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸுக்கும் ஆக்சுவல் ஹவர்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு 1,00,000 ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்போம், பட் அவங்க 80,000 மணி நேரத்துலேயே அவங்க முடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸோட டிஃபரன்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் போட்டீங்கன்னா எஃபிசியன்சி வேரியன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ரேட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதி வைக்கிறதா பெஸ்ட். ஏன்னா இப்படி எழுதி வைக்கிறப்பதான் நம்ம டோட்டலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கேலண்டர் வேரியன்ஸ். கேலண்டர் வேரியன்ஸ் வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னா கேலண்டருக்கு டேஸ் தானே, டேஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, PFOH. ஓகேங்களா? ஸோ பீரியாடிக்கல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் மைனஸ் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டட் டேவை பொறுத்து இருக்கும். நம்ம எவ்வளவு பட்ஜெட் டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த டேஸை பொறுத்து இருக்கும். பீரியாடிக்கல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டேஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்து பட்ஜெட்டட் டேஸை ஃபிக்ஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஆக்சுவல் டேஸை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து PFOH. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் பை பட்ஜெட் டேஸ் போட்டு இன்ட்டு அது ஆக்சுவல் டேஸுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா PFOH நம்ம கிடைச்சிடும். ஸோ அதான் இங்க போட்டுருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் இன்ட்டு பை பட்ஜெட் டேஸ் போட்டு அந்த பட்ஜெட் டேஸ் வந்து எலிமினேட் ஆகி ஆக்சுவல் டேஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, PFOH நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஆக்சுவல் டேஸுக்கும் பட்ஜெட் டேஸுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் கேலண்டர் வேரியன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி வேரியன்ஸ். கெப்பாசிட்டி வேரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் பிஎஃப்ஓஹெச். சரிங்களா? எதுக்கு இங்க பிஎஃப்ஓஹெச் எல்லாம் டிவைட் பண்ண டிஃபரன்ஸ் பண்றோம்? ஏன்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் நம்ம போடுறப்போ இது ஆக்சுவல் டேஸ் பேஸ் பண்ணி இருக்குது. பிஎஃப்ஓஹெச் நம்ம போடுறப்போ பிஎஃப்ஓஹெச்ங்கிறது என்னது? ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் டேஸை பேஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனாலதான் இது ரெண்டுக்கும் காமனா வந்து இங்க ஆக்சுவல் ஹவர்ஸ், இங்க ஆக்சுவல் டேஸ் ரெண்டுமே காமனா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த ஏரியால வந்து எப்பவுமே 0 வரத மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில சம்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி வேரியன்ஸ்ங்கிறது ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் பிஎஃப்ஓஹெச். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க பட்ஜெட் போட்டிருப்பீங்க, பட் ஆக்சுவலா வேற ஏதாவது வந்திருக்கும். ஸோ அதான் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸா. நீங்க அந்த வருஷம் இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கும்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, பட் அங்க நடந்தது வேற ஏதாவது இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ். ஸோ பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் நீங்க போட்டீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ். வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ்ல இந்த 6க்கு வராது, வெறும் 3 மட்டும் தான் வரும். சரிங்களா? எதெல்லாம் வரும் அப்படின்னா காஸ்ட் வரும், எஃபிஷியன்சி வரும், அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்முலாஸ் தான் இதுலயும் வரும். காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர், ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆக்சுவல் ரேட். அது மாதிரி எஃபிஷியன்சி வேரியன்ஸுக்கு வந்து அதே ஃபார்முலா தான். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் நம்ம போடுவோம். அந்த ஹவர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் நம்ம போடுவோம். ஸோ அதான் எஸ்ஹெச்எஸ்ஆர் மைனஸ் ஏஹெச்எஸ்ஆர் சொல்லி நம்ம போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே கதை தான். பட் இந்த வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க பிஎஃப்ஓஹெச். ஓகேங்களா? ஸோ பிஎஃப்ஓஹெச்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டா இருக்கும். சரிங்களா? பட்ஜெட் மைனஸ் ஆக்சுவல் போடுறோம். கிளியரா? இது சம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம யோசிப்போம். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ஃபார்முலாஸ் படி பார்க்குறப்போ ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் வேரி ஆகுது. சம் பேசிஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. ஃபார் வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. சம்ஸ் பார்க்குறப்போ அதுக்கு கிளியர் கட்டான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 27ஆம் சம்முக்கு வாங்க. 27ஆம் சம் இது ஆக்சுவலா வந்து பார்த்தா இன்னொரு மெட்டீரியல். ஓகேங்களா? ஃபைனல்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் உள்ள சம்ம. இது ஆக்சுவலா ஃபைனல்ல ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்சிஎம் பேப்பர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ஒரு மெட்டீரியல் உள்ள சம். சரிங்களா? December 21 இது கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் இதுல உள்ள சம்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். ஏன்னா நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. உங்க புக்கா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த லெவலுக்கு உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி வந்து கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் உள்ள சம்ஸ் வந்து நம்ம பாக்குறப்போ ஓவராலா உங்களுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி பெஸ்டா கிடைக்கும். இது மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், எக்ஸாம்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. ட்ரிஸ்ட் லிமிடெட் a manufacturing company operating standard costing system has a normal capacity of 720 machine hours per day of 25 days a month. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்டா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 நாள், ஒரு மாசத்துக்கு 25 நாள். அதுல ஒரு நாளைக்கு 720 மிஷின் ஹவர்ஸ் பெர் டே வந்து ஸ்டாண்டர்டான கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இதான் ஸ்டாண்டர்ட். நார்மல் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் இதுதான் ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 25 நாள், ஒரு மாசத்துக்கு 25 நாள்.
ஒரு நாளைக்கு 720 மீட்டிங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ 720 இன்ட்டு 25 போட்டீங்கன்னா டோட்டல் டோட்டல் மீட்டிங் ஹவர்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நீங்க அப்படி நார்மல் கெப்பாசிட்டி நீங்க போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஆர் பட்ஜெட்டட் 1,08,000 பெர் மந்த். ஒரு மாசத்துக்கு 1,08,000 எது பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் கொடுத்துருக்காங்க. 1,08,000. சரிங்களா? ஓகே. The standard time required to manufacture 1 unit of production is 4 hours. ஒரு யூனிட்டை தயாரிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஹவர்ஸ் வந்து 4 மணி நேரம். சரிங்களா? அதாவது ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். பட் நீங்க முடிக்கிறது ஒரு 2.5ல முடிக்கலாம், 2 ஹவர்ஸ்ல முடிக்கலாம், 1.5ல முடிக்கலாம். ஒரு சில பேர் வந்து 4 பேப்பர்ல 2 பேப்பர் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. மற்ற 2 பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல கையில கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அது ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம்னா இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பெர் பெர்சன். அதான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பெர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டா 4 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பெர் யூனிட் வந்து 4 ஹவர்ஸ். சரிங்களா? In June 2021, the company worked 24 days of 630 machine hours per day. ஸோ அவங்க ஆக்சுவலா ஒர்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 24 டேஸ். அதுல ஒரு நாளைக்கு 630 மிஷின் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா ஒர்க் பண்ணது வந்து மொத்தம் ஒரு மாசத்துக்கு 24 நாள். ஒரு நாளைக்கு 630 மிஷின் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகே. அண்ட் ப்ரொடியூஸ் 3980 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். மொத்தம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா 3980 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் அவுட்புட் வந்து 3980 குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். The actual fixed overhead is 1,06,500. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,06,500. இது வந்து என்னது? AHAR. ஓகேங்களா? ஓகே. Based on the above information, you are required to answer the following questions. அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, கெப்பாசிட்டி வேரியன்ஸ், கேலண்டர் வேரியன்ஸ், எஃபிஷியன்சி வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ தயவு செய்து ஆன்சர்ல பார்க்காதீங்க, நம்ம வேற மாதிரி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க ஃபார்முலாஸ் போட்டு ஒரு கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஆக்சுவலா ஏபிசின்னு சொல்ற நிறைய ப்ராடக்ட்லாம் இல்லை. ஸோ சிம்பிளா தான் இருக்குது. ஒரு 2-3 லைன் விட்டாலே நீங்க போதும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சு, அதாவது CVECCE ஞாபகம் வச்சுக்கோங்க. CVECCEனா காஸ்ட், வால்யூம், எஃபிஷியன்சி, கேலண்டர், கெப்பாசிட்டி, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SHSR, இந்த ஃபார்முலா -AHAR போட்டுக்கோங்க. அந்த ஃபார்முலா நீங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு தேவையானது எதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் SHSR நமக்கு தேவை. சரிங்களா? அப்புறம் AHAR நமக்கு தேவை. இது வந்து என்னது? AHARங்கிறது ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர், அது டைரக்டாவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்புறம் BFOH நமக்கு தேவை. மூணாவது SHSR மேல போட்டோம்னா சரி. ஓகே. AHSR நமக்கு தேவை. அப்புறம் PFOH நமக்கு தேவை. வேற என்ன வேணும்? அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. 5 என்ன நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ அதை நம்ம எழுதி வச்சுக்கோம். SHSR, AHAR, BFOH, PFOH, AHSR எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் SHSR நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ SHSR நம்ம எழுதுறதுக்கு நமக்கு இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பெர் யூனிட் வந்து 4 ஹவர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்ங்கிறது என்னது? ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுப்போம். ஆக்சுவல் அவுட்புட் வந்து 3980 குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டிக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்ப 3980 குவான்டிட்டிக்கு எவ்வளவு ஹவர்ஸ் அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 3980 இன்ட்டு 4 ஹவர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா 3980 இன்ட்டு 4 நீங்க போடுறப்ப 15,920. ஓகேங்களா? 15,970 ஹவர்ஸ். கிளியரா? 15,920 ஹவர்ஸ். மைக் ஒர்க்காது. நல்ல. ஓகே. ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் வந்து நம்ம இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட். அப்போ ஆக்சுவல் அவுட்புட் வந்து மொத்தம் 3980 குவான்டிட்டி இருக்குது. ஒரு குவான்டிட்டிக்கு 4 மணி நேரம். அப்போ 3980 குவான்டிட்டிக்கு 3980 இன்ட்டு 4 போட்டீங்கன்னா
15,920 ஹவர்ஸ் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து எவ்வளோ? 15 சரி இங்கே போடு 15,920 ஹவர்ஸ். சரி, ஸ்டாண்டர்ட் ரேட் கண்டுபிடிப்போமா? ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து இங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ங்கிறது என்னது? ஆக்சுவலா பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ங்கிறத பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். பட்ஜெட்டட் ரேட்டும் ஒன்று தான், ஸ்டாண்டர்ட் ரேட் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ பட்ஜெட்டட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். பட்ஜெட்டட் ஹவர்ஸ்ங்கிறது நத்திங் பட் நார்மல் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம பட்ஜெட் போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ நார்மல் கெப்பாசிட்டிங்கிறது என்னது? 720 மிஷின் ஹவர்ஸ் இன்டு 25 டேஸ். இதுதான் பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் நமக்கு தெரியாது. அதான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஈக்குவல் டு பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எவ்வளோ? 1,08,000. இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? சிம்பிளா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 1,08,000 பை 720 பை 25 நீங்க போட்டீங்கன்னா 6 ஹவர்ஸ் நமக்கு வரும். சரி, 6 ரூபா நமக்கு வரும். ஸ்டாண்டர்ட் ரேட் பெர் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம். கிளியரா? ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து இங்கே 6 மணி நேரம். ஸோ இங்கே இன்ட்டு 6 நீங்கள் போடுங்க. இன்ட்டு 6 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்க? 15,920 இன்ட்டு 6 நீங்கள் போட்டீங்கன்னா 95,520 வருது. கரெக்டான பார்ப்போமா? பெர்ஃபெக்ட். 95,520. பெர்ஃபெக்ட்ரா. நெக்ஸ்ட் ஏஹெச்ஏஆர் போடணும். ஏஹெச்ஏஆர் தான் டேரக்டாவே கொடுத்துட்டாங்களா? ஏஹெச்ஏஆர்ங்கிறது ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். 1,06,500 நீங்க போட்டுருங்க. 1,06,500. சரிங்களா? பிஎஃப்ஓஹெச் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அதான் கொடுத்துருக்காங்களா? 1,08,000. ஸோ அதை அப்படியே போட்டுருங்க. 1,08,000. நெக்ஸ்ட் ஏஹெச்எஸ்ஆர் நம்ம போடணும். ஏஹெச் நமக்கு தெரியணும், அப்புறம் எஸ்ஆர் நமக்கு தெரியும். அப்படிதானே? ஓகே, இப்போ ஏஹெச் நம்ம கண்டுபிடிப்போமா? ஏஹெச் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இதான் கொடுத்துருக்காங்களே, ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு. இதுதான் ஏஹெச். சிம்பிள். ஸோ 630 இன்ட்டு 24. 630 இன்ட்டு 24 போட்டிங்கன்னா 15,120. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ? 15,120. ஓகே, ஏஹெச் வந்து 15,120. 15,120. எஸ்ஆர் வந்து எவ்வளோ நம்ம போட்டோம்? அப்பல 6 நம்ம போட்டோம். ஸோ 15,120 இன்ட்டு 6 போடுங்க. 90,720. 90,720. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணியா சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தொக்கா நம்ம கையில மாட்டிடுச்சு. ஸோ இப்போ இந்த அப்படியே ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எடுங்க. ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் 95,520. ஸோ 95,520 போடுங்க. ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ஆக்சுவல் ரேட் எவ்வளோ? 1,06,500. ஸோ 1,06,500 போடுங்க. கால்குலேஷன் கடைசியை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எஸ்ஹெச்எஸ்ஆர் எவ்வளோ? 95,520. ஸோ 95,520 போட்டுக்கோங்க. பட்ஜெட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எவ்வளோ? பட்ஜெட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 1,08,000. ஸோ பட்ஜெட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து 1,08,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்ஹெச்எஸ்ஆர் எழுதுங்க. எஸ்ஹெச்எஸ்ஆர் வந்து என்னது? இந்த மேல இருக்கலாம் 95,520 அப்படியே போட்டுக்கோங்க. ஏஹெச்எஸ்ஆர் எங்க இருக்கு? ஏஹெச்எஸ்ஆர் இந்த இருக்குதா? ஸோ 90,720. ஸோ 90,720 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கேலண்டர் வேரியன்ஸ்ல பிஎஃப்ஓஹெச் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படிதானே? பிஎஃப்ஓஹெச் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. பிஎஃப்ஓஹெச் இஸ் நத்திங் பட் பிஎஃப்ஓஹெச் இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்டாண்டர்ட் டேஸ் இன்ட்டு ஆக்சுவல் டேஸுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து நார்மலா இங்கே எவ்வளோ இருக்குது? 1,08,000 இன்ட்டு பை ஸ்டாண்டர்ட் டேஸ் இன்ட்டு ஆக்சுவல் டேஸ். இங்கே ஸ்டாண்டர்ட் டேஸ் வந்து எவ்வளோ? 25 டேஸ். ஸோ பை 25 போட்டு ஆக்சுவல் டேஸ் வந்து 24.
ஸோ பை 25 இன்ட்டு 24 நீங்கள் போடுங்க. பை 25 இன்ட்டு 24 நீங்கள் போட்டிங்கன்னா 1,08,000 இன்ட்டு 24 நீங்கள் போட்டிங்கன்னா 1,03,600 செக் பண்ணிக்கோமா. 1,03,600 சாரி 680. எனக்கும் கேல்குலேட் அப்படி தான் வந்திருக்கு. 1,03,680 சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ பிஎஃப்ஓ வச்சிருக்கிற ஏரியாவில் 1,03,680 போட்டுக்கலாம். 1,03,680. பிஎஃப்ஓஹெச் எவ்வளோ பார்த்தோம்? பிஎஃப்ஓஹெச் வந்து 1,08,000. ஸோ 1,08,000 போட்டுக்கோங்க. இப்போ கெப்பாசிட்டி வாங்க. ஏஹெச்எஸ்ஆர் வந்து 90,720. 90,720 சரிங்களா. பிஎஃப்ஓஹெச் இப்போ நம்ம போட்டோமே எவ்வளோ போட்டோம்? 1,03,680. 1,03,680. நெக்ஸ்ட் பிஎஃப்ஓஹெச் மைனஸ் ஏஎஃப்ஓஹெச். பிஎஃப்ஓஹெச் வந்து 1,08,000. ஏஎஃப்ஓஹெச் வந்து 1,06,500. ஓகே, அவ்வளோதான். இப்போ கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்ணி போடுறது நீங்கள் போட்டுடலாம்ல. ஸோ இதில் இவ்வளோ தான் மேட்டர். நம்ம கிவன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எழுதியாச்சு. நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வரக்கூடிய இந்த ஆன்சர் வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் சரிங்களா. இது ஆன்சர் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. சிம்பிள் தாங்க ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க. இது வந்து இந்த மெத்தடில் இந்த ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை விட்டுட்டு நம்ம வந்து காலேஜ் டேஸ்ல அண்ட் ஒரு சில ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஹெச்எஸ்ஆர் ஏஹெச்ஏஆர் சொல்லிட்டு மொத்தமா நம்ம இப்படி போட்டு இப்போ ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி நம்ம டோட்டல் பண்ணி நம்ம இப்பயே போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபார்முலால ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். அதை விட்டுக்கிட்டு நீங்க காலேஜ் டேஸ், நானுமே அப்படிதான் படித்தேன் காலேஜ் டேஸ்ல. அண்ட் நான் வந்து சிஎம்இ படிக்கிறப்போ நான் அப்படிதான் படித்தேன். பட் நான் ஃபைனல் படிக்கிறப்போ தான் எனக்கு வந்து புக்ல இருக்கக்கூடிய ஸ்டெப் வந்து நம்ம சிஎம்ஏ புக்ல இருக்கக்கூடிய ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப் சரிங்களா. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு வேற ஒரு மெத்தட் தரேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்ல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி, ஆக்சுவல் பிரைஸ். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஏ ப்ராடக்ட், பி ப்ராடக்ட், சி ப்ராடக்ட் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக போட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக போட்டு நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா, அப்புறம் மிக்சடு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஏரியா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தலை சுற்றி கொண்டு போய் தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுரும். கால்குலேஷனும் ரொம்ப நேரம் எடுக்கும், எழுதக்கூடியதும் நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்செப்டும் ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது சரிங்களா. ஏன்னா இண்டிவிஜுவலா நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், டோட்டலா நீங்க எடுத்து டோட்டலா கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸும் இதே மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன், லேபர் காஸ்ட் வேரியன்ஸும் இதே மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதான் நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மெத்தட். நான் படிக்கிறப்போ சரி, நான் வந்து பிகாம் படிக்கிறப்போ சரி, புக்ல இருக்கக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க நான் ஒரு மெத்தட் தரேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நானும் அப்படிதான் ஃபாலோ பண்ணேன். இன்டர் படிக்கிறப்போ நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணேன். ஃபைனல் படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். அப்போ போல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் போட்டிருக்காங்க, அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ரிசர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம் நமக்கு டைம் சேவ் ஆகுது. கால்குலேஷன் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக போட வேண்டாம்லாம், மொத்தமாக அக்ரிகேட் பண்ணி போட்டுடலாம், டைம் சேவ் ஆகுது, கான்செப்டும் கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வந்து கிடைக்குது சரிங்களா. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான வேலை இதை முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல 28வது சம் நம்ம பார்ப்போம். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த பிடிஎஃப்ல இப்போ தயவு செய்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட தேவைப்படாது, 20 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த சம்மை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரதா செக் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த சம் நம்ம பார்க்கலாம், அடுத்தடுத்த சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.